10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ. இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். அன்பார்ந்த கிரிக்கெட் ரசிகர்களே, வணக்கம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி20 தொடரில் இந்திய அணி நிகழ்த்திய ஒரு அற்புதமான வெற்றியை பற்றி பேச வந்துள்ளோம். பெல்லரிவ் ஓவலில் நடந்த 3வது டி20 போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் ட்ரில் வெற்றி பெற்றது. மழையால் பாதிக்கப்பட்ட முதல் போட்டி ஆஸ்திரேலியாவின் வெற்றி பெற்ற 2வது போட்டி என தொடர் பரபரப்பாக இருந்தது. இந்த வெற்றி தொடரை 1-1 என சமன் செய்து அடுத்த போட்டிக்கான எதிர்பார்ப்பை எகிர வைத்துள்ளது. டாஸ் வென்ற இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் பந்துவீச்சை தேர்வு செய்தார். ஆரம்ப கட்டத்தில் பந்துவீச்சாளர்களுக்கு சாதகமான சூழலை பயன்படுத்த இந்தியா திட்டமிட்டது. இந்திய பந்துவீச்சாளர்கள் கேப்டனின் முடிவை நியாயப்படுத்தினர். ஆஸ்திரேலியாவின் டாப் ஆர்டர் இந்திய பந்துவீச்சின் துல்லியமான தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறியது. டிராவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், ஜோஷ் இங்கிலீஷ் ஆகியோர் சொற்ப ரன்களில் வெளியேறினர். பவர் பிளேயில் ஆஸ்திரேலியா 30 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. ஆஸ்திரேலியா 30 ரன்களுக்கு மீறு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய நிலையில் டீம் டேவிட் மற்றும் மார்கஸ் ஸ்டோய்னிஸ் களமிறங்கினர். இந்த இரு அனுபவ வீரர்களும் இணைந்து ஒரு அற்புதமான பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கினர். அவர்களின் அதிரடி ஆட்டம் ஆஸ்திரேலியாவின் இன்னிங்ஸை மீட்டெடுத்தது. டீம் டேவிட் 18 பந்துகளில் 74 ரன்கள் குவித்து மிரட்டினார். 8 பவுண்டரிகள் மற்றும் 5 சிக்சர்கள் என அவரது ஆட்டம் அதிரடியாக இருந்தது. ஸ்டோய்னிஸ் 35 பந்துகளில் 64 ரன்கள் எடுத்து டேவிட்டுக்கு பக்கபலமாக இருந்தார். டேவிட் மற்றும் ஸ்டோய்னிஸ் ஆகியோரின் விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆட்ட நாயகன் அஷ்தீப் சிங் அசத்தினார். மேத்யூ ஷாட் 15 பந்துகளில் 26 ரன்கள் எடுத்து ஆஸ்திரேலியாவை 186 ரன்களுக்கு உயர்த்த உதவினார். இந்திய பந்துவீச்சில் அஷ்தீப் சிங் 35 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி பிரகாசித்தார். வருண் சக்கரவர்த்தி 33 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். ஜஸ்பிரித் பும்ரா தனது 4 ஓவர்களில் 26 ரன்கள் மட்டுமே கொடுத்து சிக்கனமாக பந்து வீசினார். 187 ரன்கள் என்ற சவாலான இலக்கை நோக்கி இந்தியா களமிறங்கியது. அபிஷேக் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் அதிரடியான தொடக்கத்தை அளித்தனர். சூரியகுமார் யாதவ் 11 பந்துகளில் 24 ரன்கள் குவித்து ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர்களை திணறடித்தார். இந்தியாவின் ரன் ரேட் 10க்கும் அதிகமாகவே இருந்தது. இருப்பினும் நாதன் எல்லிஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர்கள் அவ்வப்போது விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்தியாவை கட்டுப்படுத்தினர். திலக் வர்மா 26 பந்துகளில் 29 ரன்கள் எடுத்து நிலைத்து நின்று ஆடினார். மத்திய ஓவர்களில் ரன் ரேட் உயர்ந்தபோது ஆட்டம் பரபரப்பானது. அப்போது களமிறங்கிய வாஷிங்டன் சுந்தர் தனது அதிரடி ஆட்டத்தால் ஆட்டத்தின் போக்கையே மாற்றினார். அவர் 23 பந்துகளில் 49 ரன்கள் குவித்து ஆஸ்திரேலிய பந்துவீச்சாளர்களை நிலைகுலையச் செய்தார். 3 பவுண்டரிகள் மற்றும் 4 சிக்சர்கள் என சுந்தரின் ஆட்டம் ரசிகர்களை பரவசப்படுத்தியது. ஜிதேஷ் சர்மா 13 பந்துகளில் 22 ரன்கள் எடுத்து சுந்தருக்கு உறுதுணையாக இருந்தார். இந்த கூட்டணி 9 பந்துகள் மீதமிருக்க 188 ரன்கள் என்ற இலக்கை எட்டி வெற்றியை உறுதி செய்தது. இந்த வெற்றி இந்திய அணிக்கு மிகவும் முக்கியமானது.
குறிப்பாக ஆர்ஷ்தீப் சிங் போன்ற இளம் வீரர்களின் சிறப்பான பங்களிப்பு பாராட்டுக்குரியது. அவரது பந்துவீச்சு ஆட்டத்தின் திருப்புமுனையாக அமைந்தது. திறமைக்கு முன்னுரிமை அளிக்கும்போது கிடைக்கும் வெற்றியை இது காட்டுகிறது. ரசிகர்கள் ஆர்ஷ்தீப் சிங்கின் இந்த ஆட்டத்தை வெகுவாக கொண்டாடி வருகின்றனர். இது போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பளிக்கும் போது அணிக்கு கிடைக்கும் பலன் அளப்பரியது. இந்த வெற்றி இந்திய அணிக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளது. தொடர் சமன் செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த போட்டி மேலும் விறுவிறுப்பாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்திய அணி இந்த வெற்றியை கொண்டாடி அடுத்த போட்டிக்கான வியூகங்களை வகுக்கும். அடுத்த போட்டியில் இந்திய அணி மேலும் சிறப்பாக செயல்பட்டு தொடரை வெல்லும் என நம்புவோம். கிரிக்கெட் ரசிகர்களே, அடுத்த போட்டிக்காக காத்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள். உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.